கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஜெபிப்போம். பரிசுத்தமும் நீதியும் அன்பும் நிறைந்த நல்ல தகப்பனை, அருமையான இந்த செய்தி வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். செய்தியின் தலைப்பு: போதிப்பேன், காட்டுவேன், சொல்லுவேன். சங்கீதம் 32:8. இந்த வசனத்திலே தேவன் குறிப்பிடுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த ஒரு வசனத்திலேயே ஆண்டவர் 3 காரியத்தை குறிப்பிடுகிறார். 1, உனக்கு போதிப்பேன். 2, நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். 3, உன்மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். நாம் எப்படி நடக்க வேண்டும், எதை நோக்கி நடக்க வேண்டும், எப்படியாக செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார், வழியை காட்டுகிறார், கூடவே இருந்து ஆலோசனை சொல்லுகிறார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். சங்கீதம் 33:19 அங்கு அவர் குறிப்பிடுகிறார், பஞ்சத்திலே அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. யோசேப்பின் வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது, ஆபிரகாமின் வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது, அவர்கள் பஞ்ச காலத்திலே அவர்களை உயிரோடே காக்கும்படிக்கு எகிப்திலே யோசேப்பை அழைத்து சென்று அங்கு அவனை தங்க வைத்து யோசேப்பின் மூலம் இஸ்ரவேல் கோத்திரங்களை அவர் காப்பாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 20வது வசனத்திலே, பஞ்ச காலத்திலே அவர் உம்மை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி மீட்பார் என்று சொல்லப்படுகிறது. அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொரோனா என்கிறதான காலகட்டத்திலே எப்படிப்பட்ட நிர்பந்தமான சூழ்நிலையிலே தேவன் கொடிய நிர்பந்தமான சூழ்நிலைகளிலே நம்மை அவர் எவ்வளவாய் நேர்த்தியாய் வழிநடத்தி வந்தார் என்பதை யாராலும் மறக்க முடியாத உண்மையும் சத்தியமாக இருக்கிறது. யாத்திராகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 16-17 நாம் பார்க்கும் பொழுது அங்கு தேவன் இவ்விதமாக குறிப்பிடுகிறார், நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து உங்களை எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும், நான் உங்களை எகிப்தின் சிறுமியிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபேசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று சொன்னேன் என்றார். இந்த பகுதியிலே தேவன் மோசே இடத்திலே சொல்லுகிறார், இஸ்ரவேல் மக்களை நிச்சயமாய் சந்திப்பேன், அவர்களை விடுவிப்பேன், சிறுமையிலிருந்து நீக்குவேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கொண்டு போவேன் என்று சொல்கிறார்.
அங்கு பார்க்கும் பொழுது அவர் அவர்களுடைய சூழ்நிலைகளை காண்கிறார், போதிக்கிறார், எப்படி உங்களை வழிநடத்துவேன் என்று வழியை காட்டுகிறார். அதே போல நல்ல ஒரு ஆலோசனை சொல்லுகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டிருக்கிற நேரத்திலே உங்களை கண்டேன், போதித்தேன், நீங்கள் எப்படி பிரயாசப்பட வேண்டும் என்று வழியை காட்டுவேன், உங்கள் கூட இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை சொல்லுவேன் என்று மோசேயை கொண்டும் ஆரோனை கொண்டும் அவர் வழிநடத்துகிறதை அங்கே பார்க்கிறோம். சங்கீதம் 11:4 கர்த்தர் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. தேவன் சங்கீதம் 115 பார்க்கும் பொழுது நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமானதையெல்லாம் செய்கிறார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அதே போல தேவன் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற தேவன், பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற தேவன், மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மை ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நொடியும் நம்மை கண்மணி போல பாதுகாக்கிற தேவனாயிருந்து, நம்மை கவனிக்கிற தேவனாயிருந்து, அவருடைய இமைகள் நாம் என்ன செய்கிறோம் என்று ஒவ்வொரு நிமிடங்களும் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறது என்று இந்த வசனம் குறிப்பிடுகிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேலைகளுக்கு கவனமாயிருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது, அவருடைய செவிகள் அவர்களுடைய வேண்டுதல்களுக்கு கவனமாயிருக்கிறது. நாம் நீதிமான்களாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை கண்ணோக்குகிறார். எலியா ஜெபித்தார், ஜெபத்தை கேட்டு அடுத்த நிமிடமே பதில் தந்தார். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று சொன்னபோது கர்த்தாவே கேளும், கர்த்தாவே செவிகொடும் என்று சொன்னபோது பரலோகத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்து அந்த பலிபீடத்தை பட்சித்து போட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கு எலியாவின் ஜெபத்தை கேட்டு துரிதமாய் பதிலை கட்டளையிட்டார். அவருடைய வேண்டுதலுக்கு தேவன் கவனமாய் செவி கொடுத்து உடனடியாக பதில் தந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. கோராக்கு புத்திரர்கள் மோசேக்கு விரோதமாக ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்த போது பூமி தன் வாயை பிளந்து அவர்களை மூடி போட்டதை அங்கே பார்க்கிறோம். இப்படியாக தேவன் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கும் தானியேலுக்கு விரோதமாக யார் யார் எழும்பினார்களோ, மொர்தெகாய்க்கு விரோதமாக யார் யார் எழும்பினார்களோ அவர்களுக்கு விரோதமாக கர்த்தருடைய முகம் எவ்வளோ விரோதமாக இருந்தது என்று சொல்லி வேதத்திலே கண்ணோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு பிரத்யட்சமாக வேதத்திலே தேவன் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். யாத்திராகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த பகுதியிலே பார்க்கும் பொழுது மோசேயினிடத்தில் சொல்கிறார், நீ போ, என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், இதன்படி நடக்க வேண்டும், யாரிடத்தில் பேச வேண்டும், எதற்காக பேச வேண்டும், யாருக்காக பேச வேண்டும்
என்று நீ கலங்க வேண்டிய அவசியமில்லை. நான் முன்வோயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று அங்கு குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளையே, நீ எங்கு இருந்தாலும் என்ன செய்தாலும் யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும், எப்படி உறவாட வேண்டும், எப்படி ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும், எந்த சூழ்நிலையில் இருக்க வேண்டும், யாரிடத்தில் நிதானமாக பொறுமையோடு கவனமாக அறிவோடு ஞானத்தோடு புத்தியோடு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பேச வேண்டும் என்பதை மோசேக்கு கற்றுக் கொடுத்ததைப் போல, ஆரோனுக்கு கற்றுக் கொடுத்ததைப் போல, யோசேப்புக்கு கற்றுக் கொடுத்ததைப் போல, தாவீதுக்கு கற்றுக் கொடுத்ததைப் போல, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கற்றுக் கொடுத்ததைப் போல நமக்கும் கற்றுத்தருவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 36வது வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கு சாலமோன் ஜெபிக்கிறார். அவர்களுக்கு நல்வழியை போதித்து அவர்களுக்கு நல்வழியை காட்டும் என்று ஜெபித்த போது ஆண்டவர் குறிப்பிடுகிறார், அவர்களுக்கு நல்வழியை போதிப்பேன் என்று சொல்லி. சங்கீதம் 143:10 அங்கே தாவீது குறிப்பிடுகிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், உமக்கு பிரியமானதை செய்ய நான் போதிப்பேன் என்று சொல்லி. ஆகையால் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 20வது அதிகாரம் 20வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 20வது அதிகாரம் 20வது வசனம் மற்றும் 26வது வசனத்திலே பார்க்கிறோம். 19-20 வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணினேன் என்று பவுல் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அதே வேளையில் 26வது வசனத்திலே தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்று குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆகையால் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு பிரயோஜனமான எல்லாவற்றையும் அவர் போதிக்கிறார், பிரசங்கிக்கிறார், உபதேசிக்கிறார், நமக்கு நல்வழியை காட்டுகிறார். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவராயிருந்து செயல்களிலே வல்லவராயிருந்து நம்மை வழிநடத்த சித்தமுள்ளவராயிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கு அவர் குறிப்பிடும் பொழுது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளையே, யாராக இருந்தாலும் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது நாம் அறிந்திராததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நமக்கு போதித்து வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். ஆகையால் தான் சங்கீதம் 32:8 சொன்னார், நான் உனக்கு போதிப்பேன், வழியை காட்டுவேன், நல்ல ஒரு ஆலோசனை சொல்லுவேன் என்று அவர் ஆலோசனை கூறுகிறதை பார்க்கிறோம். ஜெபிப்போம். அன்பான தேவனே, நெருமான வேளையிலே சங்கீதம் 32:8 படி நீர் எங்களுக்கு போதிக்கிறவராய், வழிகாட்டுகிறவராய், ஆலோசனை சொல்லுகிறவராய், எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடங்களிலும் கூட இருந்து வழிநடத்துகிற தெய்வமாக இருப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். செய்தி கேட்கிற ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுவீராக. கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும்
அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென்.